காரைக்குடிக்கு தாவேக தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் வருகை புரிந்தார். ஆனால் தாவேக தொண்டர்களுக்கும் அவரை பார்க்க வந்த பொதுமக்களுக்கும் ஒரு வருத்தம் என்னவென்றால், அவர் பேசாமல் திரும்பி சென்றதுதான். அவர் பேசாம போனதுக்கு காரணம் அப்படின்னு தாவேகாவினர் என்ன சொல்றாங்க, திமுக அரசு காவல்துறையை கையில வச்சிருக்காங்க, அதனால அவருக்கு போதிய அனுமதி இல்லை, அனுமதி கொடுக்கவில்லை, அதனால அவர் பேச முடியாம போயிருச்சு அப்படின்னு இவங்க. திமுக சார்பில் என்ன சொல்றாங்க, திரு விஜய் அவர்களோட ஸ்கிரிப்ட் இதெல்லாம், அவர் பொதுமக்களை ஆர்வம் தூண்டி காலதாமதமா பொதுமக்களை அந்த இடத்துல கூட்டத்தை ரொம்ப குமிய வைக்கணுங்கிறது அவரோட வேலை அப்படிங்கிறத திமுகவினர் வைக்கிற குற்றச்சாட்டு. ஒரு பொது மனிதனா என்னுடைய கருத்து என்னன்னா, நான் தாவேகாவும் இல்லை, திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை, நாம் தமிழரும் இல்லை. நான் ஒரு பொது மனிதன். இந்த ஜனநாயக நாட்டுல எனக்கும் ஓட்டு போடுற ஜனநாயக கடமை இருக்குங்கிறதுனால இந்த அரசியலை நான் பேசுறேன். இரண்டு பேர் மேலையுமே இந்த இடத்துல நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க தவறு யார் மீது அப்படின்னா, விஜய் அவர்களை ஆர்வமாக பார்க்க வந்த மக்கள் மீதுதான். அது தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு, அந்த ஆர்வத்துல எல்லாருமே ரசிகர்களும் அங்கே இருக்காங்க, தொண்டர்களும் இருக்காங்க. நான் ரசிகன், நான் விஜய் அவர்களுக்கு தீவிர ரசிகன். நானும் தான் அவரை பார்க்க போனேன், பார்த்துட்டு வீடு திரும்பிட்டேன். அப்போ விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து மதுரைக்கு கரெக்டான நேரத்துக்கு தான் வந்தாரு. மதுரையிலிருந்து அவரோட வாகனத்துல ஒரே சீரா நேரா காரைக்குடிக்கு வந்திருந்தா கண்டிப்பான முறையில அவர் அனுமதி பெற்ற நேரத்துல வந்தடைந்திருக்கலாம். ஆனால் பொதுமக்களும், அதாவது விஜய் அவர்கள் மீது, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மீது ஈர்ப்புள்ள ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் வழிநெடுக்க அங்கெங்கே அவரை சூழ்ந்து கொண்டு அவர் இங்க வர்றதுக்கான காலதாமதத்தை ஏற்படுத்தியது அவர் மீது ஆர்வம் உள்ள ரசிகர்களும் தொண்டர்களும் தான். அது அந்த மக்கள் மீதும் தவறுன்னு சொல்ல முடியாது. காரணம், எல்லாருமே அவரை பார்க்கக்கூடிய ஆர்வத்துல அவரை போய் சூழ்ந்து நின்று பார்த்ததுதான். இதுல மிகவும் வருத்தம் என்னன்னா, இதற்கு முந்தைய காணொலியில நான் சொன்ன மாதிரி அவருடைய வாகனத்தை பைக்குகளால பின்தொடர்ந்து போய் விபத்துக்கு உள்ளாகிற முட்டாள்கள், மிக பெரும் முட்டாள்கள், அவர்கள் செய்யும் செயல்தான் இதுல வருத்தம் அளிக்கிறது. மற்றபடி விஜய் அவர்கள் காரைக்குடிக்கு பேசாமல் சென்றதற்கு விஜய் அவர்களோ திமுக அரசோ காரணம் கிடையாது. திமுக அரசு மட்டும் இல்ல, பாஜக அரசு கூட அதுக்கு காரணம் கிடையாது. ஏன்னா அவருக்கு அனுமதித்த நேரத்துல அவர் வந்திருந்தா கண்டிப்பான முறையில் அவர் பேசியிருக்கலாம். அதே மாதிரி அவரும் அங்கிருந்து ஒரே சீரா காரைக்குடிக்கு வந்திருந்தாருன்னா அவரால் பேசியிருக்கலாம். அவருக்கும் தெரியாது வழிநெடுக்க இவ்வளவு மக்கள் இருப்பாங்க, இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருப்பாங்க, அந்த இடத்துல இவ்வளவு பேர் இருப்பாங்க, அவருக்கு தெரியாது. அப்போ அவர் எதிர்பார்த்து வந்த கூட்டம் எதுவுமே இல்லை. அவரோட வேலைக்காக அவர் காரைக்குடிக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு வந்த வழியில தான் மக்கள் எதிர்பாராத விதமா அவரை சூழ்ந்து கொள்றாங்க. அதற்காக காலதாமதம் ஆகிவிட்டது. இதற்கு திமுக தான் காரணம், தாவேகா தலைவர் விஜய் தான் காரணம் அப்படின்னு மாற்றி மாற்றி நீங்கள் சண்டை போட்டு கொண்டு, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். இதற்கு மாற்றி மாற்றி அனைவரும் சண்டை போட்டுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லிக் கொண்டு, ஒருவரை ஒருவர் அவமதித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட அரசியல் செய்வதற்கு உங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும், நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள், இதற்கு முன்னால் இருந்தவர்கள் என்ன செய்யவில்லை, இதற்கு முன் இருந்த நீங்கள் என்ன செய்தீர்கள், இதற்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறத பேசி பேசி உங்களோட அரசியலை செய்தால் நல்லா இருக்கும். அதுதான் ஆரோக்கியமான அரசியலும் கூட. இதற்கு முன்னாடி உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் செய்த அரசியலும் இதுதான்.